வேலூர் புரட்சிக்கு காரணம் என்ன, குறிப்பாக வீரர்களின் மனக்குறை என்ன அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருக்காங்க. 4ஆம் மைசூர் போருடைய முடிவு எடுத்துட்டா திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை அடைக்கப்பட்டாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேலூர் கோட்டையில் சிறையில் வைக்கப்பட்டது மிக முக்கியமான காரணம். சரி, இப்போ 1806 வேலூர் புரட்சி நல்லா தெரியுது. பிரிட்டிஷாரினுடைய அந்த இராணுவம் இருக்கு இல்லையா, ஆனால் அந்த இராணுவத்தில் இந்திய சிப்பாய்களும் பணியாற்றினாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த இந்திய சிப்பாய்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது ரொம்ப குறைவாக வழங்கப்பட்டது. அதே போல் பதவி உயர்வுக்கும் அவங்களுக்கு சான்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் சான்ஸ் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சமூகம் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேயர்கள் அதிகாரிகள் குறைவாக தான் மதிப்பளித்தான். அப்போ இந்து சமயத்தையோ இஸ்லாம் சமயத்தையோ அதுலேருந்து வந்த சிப்பாய்களை இப்போ மதிக்கவே மாட்டேங்கிறான் ஆங்கிலேயர்கள்னு சொல்கிறாங்க. இப்போ வீரர்கள் பெரும்பாலும் வேளாண்மை விவசாய பின்னணி கொண்டவங்களாக இருக்கிறாங்க. இப்போ வேளாண்மை சிக்கலும் இந்த இடத்துல அவங்கள சிரமப்படுத்துது. இன்னும் சொல்லப்போனால் நிலக்குத்தகை முறைன்னு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு நிலையான ஒரு குத்தகை முறை இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்று 1805 பஞ்சம் ஏற்படுது. அப்போ சிப்பாய்களினுடைய குடும்பங்களும் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆனானாங்கன்னு சொல்லி இதுவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வீரர்களினுடைய மனக்குறைன்னு சொல்லப்படுது. இந்த வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம், உடனடி காரணம்னு சொல்லணும்னா இந்த அக்னியுங்கிற அந்த தலைப்பாகை மிக முக்கியமான காரணம் சொல்லலாம். இப்போது இராணுவ சீர்திருத்த விதிமுறைகளை ஜான் கிரடாக் அப்படிங்கிறவன் வெளியிட்டான். அதில் தான் இதுவும் ஒன்று. இந்த புரட்சி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய இராணுவ முறை தான். அதே போல் சென்னை மாகாணத்தில் வில்லியம் கேவன்டிஷ் பெண்டிங் அப்படிங்கிறவர் முக்கியமாக ஆளுநராக இருக்கிறாரு. அவருக்கு கீழே தான் அந்த தளபதி ஜான் கிரடாக் புதிய இராணுவ விதிமுறையை வெளியிட்டும் இருக்கிறாரு. சரி, இந்த வீரர்கள் சீருடையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க சாதி அடையாளத்தை அந்த இடத்துல காட்டக்கூடாது, காதணிகளை அணியக்கூடாது. இந்த மாதிரிலாம் அந்த இராணுவ சீர்திருத்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க. விதிமுறை ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அந்த ஜான் கிராடக்குங்கிற இராணுவ தளபதி. இதுதாங்க. அடுத்து மீசையை ஒரே மாதிரி எல்லாரும் வைங்க அப்படிங்கிறாங்க. முழுமையாக முகத்தை சவரம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. முக்கியமான காரணம் தலைப்பாகை அறிமுகம். அக்னியுங்கிற அந்த தலைப்பாகை அறிமுகம் மிக முக்கியமானது. அந்த தலைப்பாகையில் விலங்கு தோலால் ஆன ஒரு சின்னம் இருக்கும். அது என்னன்னாக்கா அந்த சிலுவை சின்னம் அதில் இருக்கும். இதை அணியறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சிப்பாய்கள் எல்லாமே கம்பெனி நிர்வாகத்திட்ட தெரிவிக்கிறாங்க. ஆனால் கம்பெனியும் அதை கண்டுக்கவே இல்லை.